ஹலோ கைஸ். இந்த நாள் நம்ம ஸ்வாட் மாஸ்டர்ஸ் எங்கர்ஸ் அண்ட் மான்வோட எபிசோட் 28 தமிழ் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பொறுத்த முன்னாடி அதெல்லாம் லைக் பண்ணிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் லாஸ்ட் எபிசோட இன்னொரு வாட்டி ஒரு ரீகேப் மாதிரி போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் வந்து புரியும். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிலைமை வந்து புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஒரு பசங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். அப்போ வந்து நம்ம இப்ரியான் இருக்கார் இல்லையா, அவர் வந்து யோசிக்கிறார். கடைசியாக அவன் என்னத்தை தான் யூஸ் பண்ணான் அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறார். அவருக்கு வந்து புரியவே இல்லை என்ன நடக்குதுன்ட்டு. அப்போ எல்லாருமே வந்துட்டு யங் மாஸ்டர் ஜின்னு சீக்கிரமாக உள்ளே கூட்டுவாங்கன்னு நம்ம சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அந்த டைம் அந்த ஸ்வாட் உடஞ்சிச்சு, ஏதோ என் தொண்டைக்கிட்ட ஏதோ ஷார்ப்பாக போகிற மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. என்னதான் இருந்தாலும் அவன் இந்த வயசில் இந்த ஃபைட்டிங்கில் ஹார்ட் ஆஃப் த ஸ்வாட் வந்து கண்டுபிடிச்சிருப்பானோ. இந்த 10 செகண்ட் லேட்டராக வந்து அவன் யூஸ் பண்ணி ரியாக்ட் பண்ணியிருந்தானோ அந்த நேரத்துக்கு நான் செத்தே போயிருப்போம் போலையே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்ருக்காரு. ஜின்ரன் கேண்டல், நீ வந்து ரொம்பவே ஒரு ஸ்கேரியான ஒரு காய் தான் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோவோட ஃபைட் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போய் அட்மிட் மாதிரி பண்ணிடுறாங்க, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. ஏன்னா அவர் வந்து ஒரு 7 ஸ்டாருக்கு மேலே இல்லையா. அவர் கூட வந்து ஃபைட் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட அவனோட எனர்ஜியுமே அந்தளவுக்கு வந்து யூஸ் பண்ணி ட்ரைனே ஆகிட்டு இருக்கும். அப்படி மானாஸ் வந்து ட்ரைன் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஒரு யூசர்னால நிற்கக்கூட முடியாது. அதனால் அவர் வந்து யோசிச்சிருப்பார். கிட்டத்தட்ட அவன் நினச்சிருந்தானா என்னை ஈஸியாக கொண்டிருப்பான் போலியே அந்த செகண்ட்லன்ற மாதிரி சொல்லிட்டு. ஈஸியாக இல்லை, அதாவது அந்த இடத்துல அந்த ஷார்ப்பான ஒரு விஷயன்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா, அது ஜஸ்ட்டு அவனோட ஸ்வாட் தான். அவனோட ஸ்வாட் வந்து அவரோட தொண்டை வரைக்கும் போய் கிழிச்சிட்டு வந்திருக்கும். அதுதான் வந்து அவருக்கு ஒரு மாதிரி தோணியிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கழுத்தில் ஒரு கோடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து போட்டிருப்பான். ஒரு 5 ஸ்டார்னால எப்படி வந்து 7 ஸ்டார் இது பண்ண முடிஞ்சுன்னு அவருக்கு வந்து புரியாமல் இருந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா படுத்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோக்கு மேலே நம்ம மிரக்கன் வந்திருக்கான். எந்திரான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு அவன் சொல்லிட்டு தூக்கி வீசிட்டு நான் வந்து மயங்கி விழுந்துட்டேனா பிஸ்கலோட ஃபைட்டுக்கு அப்புறமா அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் யங் மாஸ்டர் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம கில்லி வந்து சொல்கிறாங்க. எவ்வளோ நாளான்னு கேட்கும்போது 2 நாளுன்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 நாளாக வந்து நான் வந்து படுத்துட்ருக்கேனா அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் உங்களோட ஃபைட் வந்து ஒரு ஹாட் டாப்பிக்காகவே வந்து போயிட்டுருக்கு 2 நாளாக. இதை வந்து பார்க்குறதே ஒரு பெரிய விஷயமா எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் யங் மாஸ்டர் வந்து ஹாட் ஸ்பாட்டுன்ற ஒரு விஷயத்தை வந்து ஷோ பண்ணதான் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு 5 ஸ்டார் ஸ்டேஜில் இருக்க ஒரு நைட்னால வந்து இப்படி இதெல்லாம் பண்ண முடிஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு 8 ஸ்டார் நைட் எதிர்த்து வந்து இந்த அளவுக்கு ஒரு ஃபைட்டை வந்து கண்டிப்பாக யாராலையுமே போட முடியாது. உங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சு உங்களோட ஃப்யூச்சர் மேலே அந்த மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம கில்லி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே யோசிக்கிறான், அது வந்து ஒரு பர்ஃபெக்டான ஹாட் ஸ்பாட் கிடையாது, பட் ஸ்டில் என்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் வெளில எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து சிஸ்டர் லூனா கொடுத்த அந்த கைடன்ஸ் தான் வந்து இப்போ வந்து பே ஆஃப் பண்ணிகிட்ருக்கு. அதுவும் இல்லாமல் என்னால் அந்த ட்ரைனிங் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, பட் இப்போ தான் வந்து புரியுது. அவங்க வந்து சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, கண்ணை திறக்காதரான்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, அவனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியணுன்றதுக்காக. அதனால் என்னால் ஈஸியாக இல்லை, ஓரளவுக்கு ஒரு 8 ஸ்டார் நைட் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண முடியுது அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருக்கான். அதுவும் இல்லாமல் இந்த பேன்கோட்லேருந்து நான் நிறைய விஷயங்களை வந்து அதாவது புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் வெரடினோட ஸ்டேட்டஸ் வந்து எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு ஜிப்பிள் கிட்ட இருக்கும் போது. அதுவும் இல்லாமல் அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியும், அதுவும் இல்லாமல் ஐஸ் பேலஸோட ஹேர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எல்லாமே வந்து கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் பிஸ்கல் இப்ரியானும் புபைர் கேஸ்டன் இவங்க 2 பேரும் அதை வேலையை பார்க்குறானுங்கன்றதும் எனக்கு வந்து இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் அந்த க்ரைம் வந்து இதெல்லாம் அவருக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு எனக்கு வந்து ஒழுங்காக புரியல அப்படின்னு நான் சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஃப்ளவர்ஸ் இருக்கும். எப்படி இந்த ஃப்ளவர்ஸ் வந்துச்சுன்னு கேட்கும்போது அந்த ஹேர் ஆஃப் த ஐஸ் பேலஸ், அதாவது அவங்க இருக்காங்க இல்லையா செரஸ் எண்டார்மா, அவங்க தான் வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. அப்போ மிரோகன் வந்து பார்க்குறான், அவள் வந்து யங் மாஸ்டர் வரைக்கும் வந்துட்டு போனாளா அப்படின்னு அவன் சொல்லும்போது அது வந்து ஒரு ஐஸ் பேலஸ் டேல் தான், பட் ஸ்டில் இந்த ஃப்ளவரோட மீனிங் என்னென்னா நெவர் எண்டிங் ஃபைட். அதாவது அவள் வந்து லவ் கிவ்லாம் வந்து அப்போல்லாம் வந்து வச்சுட்டு போல சண்டைக்காக வச்சுட்டு போயிருப்பா. அப்போ நம்ம மிரோகன் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து அவளுக்கு இன்னும் என் கூட சண்டை போடணும்னு ஆசையாக இருக்குது போல் அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. அப்போ இவங்க 2 பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் ராத்திரி ஆயிடுது. அப்பா எங்கன்னு கேட்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ரியார் கிட்ட. நீ வண்டியா பண்ணுற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். கிட்டத்தட்ட என்னோடய சில்ட்ரனை இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான கிளாத்திங்கில் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் நான் இங்கே தான் இருப்பேன், நீ வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லும்போது ஆமாம்மாப்பா நான் வந்து இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பணும்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போது அவர் வந்து யோசிக்கிறாரு, அவனுக்கு வந்து இது பிடிச்சிருக்கு போல், அதுவும் இல்லாமல் அவன் வந்து ஏதோ ரிக்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கான் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவர் வந்து பார்த்துட்ருக்காரு. உனக்கு இது என்னன்னு தெரியுதாப்பான்னு கேட்கும்போது இதுதான் மொசோலியம். இங்கே தான் வந்து
லைக் ரொம்பவுமே கிரேட்டரான பீப்புள்ஸ் இருக்காங்களே, அதாவது இந்த கார்டன் ஆஃப் ஸ்வாட்ஸில் இருக்கும்ல, அவங்களோட பாடிஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். ஸோ யாரெல்லாம் வந்து பயங்கரமான சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட பாடிஸ்லாம் இந்த இடத்துல தான் வரி பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஃபேமிலியோட ஸ்குவாடை வைக்கிறதுன்றதே ஒரு பெரிய ஒரு விஷயந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்மளோட ஃபர்ஸ்ட் பேட்ரியா இருக்குது இல்லையா, ஸோ டெமர் ரன் கேண்டல், ஸோ அவரை வந்து நம்ம இந்த இடத்துல புதைக்கவே இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து தெரியும், ஆமாம்மா எனக்கு வந்து தெரியும், இந்த இடத்துல அவரோட கிரேவ்ஸுமே வந்து இல்லை. அதுவும் இல்லாமல் அப்போது உங்ககிட்ட இருக்கலையே அந்த டார்க் பவர் நீ வச்சுருக்கல, இதனால தான் அவரால் வந்து அந்த ஹானரை வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு பேட்ரியார்க். ஏன்னா ஃபர்ஸ்ட் பேட்ரியார்க் வந்து இறந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஜிப்பிள் மூலியமாக நிறைய ஹியூமிலேட் பண்ணப்பட்டோம். ஏன்னா நம்ம வந்து பியூரான ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இல்லையா, ஸோ நம்மளுக்குள்ளே வந்து இந்த மேஜிக் கலந்ததுன்றது ஒரு அசிங்கமாக வந்து இருந்துச்சு. பட் போக போக நம்மளோட பாடிஸ் வந்து எவால்வ் ஆகி இந்த மாதிரி நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக மேஜிக் யூஸ் பண்ண முடியாத மாதிரி வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுருச்சு. நம்ம ஃபைனலாக வந்து ஸ்வாட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட நான் நிறைய பொய்யுமே வந்து சொல்ல ஆரம்பித்தேன். பட் ஸ்டில் உங்ககிட்ட வந்து அந்த பவர் இருக்கிறதுனால நீ தான் வந்து இதுக்கு மேலே பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் சால்ரெட் அவனோட வாய்ஸை நீ வந்து கேட்டிருக்கல அப்படின்னு நான் சொல்லும்போது, ஆமாப்பா என்னை வந்து அவர் கான்ட்ராக்டர்ன்ற மாதிரி சொல்லி கூப்பிடுவார். ஈவன் நானே வந்து என்னோடய லைஃப்பில் வந்து கேள்விப்பட்டதில்ல. பட் உன்னோட சிப்ளிங்ஸ் வந்து கம்பேர் பண்ணது வந்து ஒரு அன்ஃபேர் தான். பட் உன்னோட பவர் வந்து நீ உன்னோட சிப்ளிங்ஸை தாண்டதுக்காக யூஸ் பண்ணுற, அதுவும் இல்லாமல் உன்னோட ஃபேமிலியை எடுத்துகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுறேன்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஓகேப்பா நான் இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்புறேன்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து பேட்ரியார்க்கை பார்த்து சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ இந்த இடத்துல ரன் கேண்டல் எடுத்துகிட்டு போகிறத விட வேறு எதுவும் ஒர்த்தியாக இல்லைனா நான் கண்டிப்பாக அதை தான் வந்து செய்வேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் அவங்களோட ஆர்டர்ஸுமே நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஓகே இதுக்கு மேலே உன்னோட ஃப்ரீடமை நீ தான் வந்து பார்த்துக்கணும், உனக்கு வந்து நான் 5 இயர்ஸ் டைம் தரேன். ஸோ அதுக்குள்ளே நீ எப்படின்னா அக்னாலேஜ் பண்ணணும் இந்த ஃபேமிலியானாலேயோ இல்லை எப்படின்னா, ஸோ நான் வந்து நீ வெளியே காமிச்சிக்கணும்னு நம்ம சொல்லும்போது எல்லாத்துக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ் அப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறான். ஸோ இப்போ வந்து நம்ம ஹீரோ நம்ம ரன் கேண்டலோட கையில் இல்லை. இப்போ நம்ம ஹீரோ வந்து தனியாக வந்து கிளம்பிடுறான். ஒரு 5 இயர்ஸ் வந்து அவன் ஃப்ரீடம். ஸோ நீங்கள் வந்து பேட்ரியார் கூட பேசி முடிச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு கில்லி அந்த வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, நான் வந்து பேசி முடிச்சிட்டேன், இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பணும் கில்லின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ கில்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சீனியர் நேனிஸ்லாம் வச்சுருப்பாங்க, அது வந்து ஆரா வந்து பிளாக் பண்ணி விட்ருமா. ஏன்னா தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும் இல்லையா. ஸோ அதனால் இப்போ இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மிரக்கன், கில்லி, நான் நம்ம ஹீரோ, ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த ரன் கேண்டல் கேஸில் விட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 5 வருஷம் டைம் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் போல். சரி நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இங்கேருந்து கிளம்பி இந்த உலகத்தை வந்து சுற்றுறதுக்கு கிளம்புறான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அடுத்த வீடியோ என்னால் சீக்கிரமாக அப்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஸ்டில் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து சுத்தமாக டைம் இல்லை, நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.